சிலை வழிபாடு சரியா? சரி. இந்து வாழ்வியல் முறைதான் மதமல்ல என்றால் சிலை வழிபாடு எதை சொல்கிறது என்ற கேள்வி வரலாம். இல்லை, சிலை வழிபாட்டிற்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதுவும் வாழ்வியல் முறையின் வெளிப்பாடே ஆகும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் ஆதி காலத்திற்கு சென்று விடுங்க. யார் யாரெல்லாம் நெருக்கமானவர்களாக இருக்கலாம்? திருமணம் ஆகாதவங்க தாய் தந்தை நண்பர்களையும், திருமணம் ஆகி குழந்தைக்கு காத்து இருப்பவங்க மனைவி அல்லது கணவனையும், திருமணம் ஆகி குழந்தைகள் இருப்பவர்கள் தனது மகன் மகள் மனைவியையும் நினைத்து கொண்டு ஆதி காலத்தில் இருக்கிற அடர்ந்த காட்டில் பயணப்படுங்க. இரவு நேரம் கனத்த இடியுடன் கூடிய மழை. பளிச்சென்று மின்னல் தோன்றியது. அடுத்த நொடி அது நம்ம நோக்கி வருவது போல தெரிகிறது. மூன்றாம் நொடி நம் அருகில் இருந்த தாய் அல்லது தந்தை அல்லது மனைவி அல்லது கணவன் அல்லது மகன் அல்லது மகள் மீது இறங்குகிறது. நொடியில் உடல் எரிந்து கரியாகிறது. சில நொடிகள் முன்வர நம்ம வாழ்க்கையோட பயணித்த, நம்ம வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்தவர் இப்போது இல்லை. அவரின் மரணம் நம்மை பாதிக்குது. கண் கலங்குகிறது. பகுத்தறியும் அறிவுக்கு தெரிகிறது கலங்குவதால் மரணித்தவன் எழப்போவதில்லை என்று. பகுத்தறியும் அறிவுக்கும் என் கலங்குதலுக்கும் தொடர்பு இல்லை என்றும் இது உணர்வுடன் இணைந்த விஷயம்னு அப்போதான் நமக்கு புரியுது. இதுபோன்று மண் பிளந்து ஊர் மக்கள் உள்ளே செல்லும் போதும் காற்றின் சீற்றம், நெருப்பின் சீற்றம், நீரின் சீற்றம், கபடமற்ற பச்சிளங்குழந்தையின் துர்மரணம் என தன் சக்திக்கு அப்பாற்பட்டு சில சம்பவங்கள் நடக்கும்போது அவன் அந்த இயற்கையே வணங்குறான். இதில் சிலை வழிபாடு எங்கெங்க வந்தது? ஆதி மனிதன் கூட்டமாக வாழ்ந்த காலகட்டங்களில் இத்தகைய இயற்கை சீற்றங்கள் மற்றும் பெருந்துயரங்களில் இருந்து அச்சமூகத்தையே காக்கக்கூடிய வல்லமை பெற்று இருந்தவன் ஆதி இறைவனாகிறான். அவனின் மரணத்திற்கு பிறகு அவன் நினைவாக, அவனை வழிபட அவன் உருவம் சிலையாக மாற்றம் கொண்டது. இதன் வழித்தோன்றலே குலதெய்வ வழிபாடு. இந்த மரபு நம் மனித இரத்தத்தில் ஊறியுள்ள வெளிப்பாடே. சில மனிதரின் நினைவாக குழந்தைக்கு பெயர் வைப்பது. சமூகத்தை காக்கக்கூடிய அளவுக்கு இருப்பவன் தலைவனாகிறான். பெருஞ்சமூகத்தையே காப்பதோடு பல சர்வ சக்திகளையும் காக்கும் வல்லமையும் பெற்றவன் இறைவனாகிறான். சிலை வழிபாடே இது மதம் அல்ல, இந்து சமய வாழ்வியல் முறையின் வெளிப்பாடே என்பதற்கு சிறந்த உதாரணமாகும். ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வரும்போது சில புதிய தெய்வங்களும் வழிபாட்டு முறைகளும் கற்பனைவாதிகளின் தாக்கத்தால் இணைந்து விட்டன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சொற்கள் மருவி வருவது போல அப்படின்னு எடுத்துக்கலாம். மனிதனின் நல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இறை நம்பிக்கையோடு இணைந்து செய்யப்படுகின்றன இந்து சமய வாழ்வியல் முறையில். அவற்றுடன் சில தேவையற்ற பழக்கங்களும் பல்வேறு காலகட்டங்களில் பல காரணங்களுக்காக திணிக்கப்பட்டன என்பதும் மறுப்பதற்கு இல்லை. இக்காலகட்டத்தில் அறிமுகப்படுத்த கட்டண தரிசனம் போன்றது. ஒரு பிரபலமான இந்தி திரைப்படத்தில் யாரோ வைத்து சென்ற கல்லை இந்துக்கள் வணங்க ஆரம்பித்து விடுவது போல ஒரு கேலி எண்ணம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அக்காட்சியில் இருந்து கருத்து என்னவென்றால், ஏதாவது ஒரு கல்லை வச்சாலே இந்துக்கள் வணங்க ஆரம்பித்து விடுவாங்க என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், இங்கு யாரும் கடவுளை பார்த்ததே இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள சிலையை சுவர்களுக்கு நடுவே வைத்து வழிபடுவதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட உருவமற்ற வழிபடுதலை சுவர்களுக்கு நடுவே செய்வது போன்றது தான் ஒரு கல்லை எந்த இடத்துல வச்சு வழிபடுவதும். அவ்வளோ ஏன், கல்லை கும்பிடுறவனே அப்படின்னு சொன்ன பெரியாரே ஆனாலும் அவரை கல்லாய் வைத்து தான் மாலையிட வேண்டும். அங்கே மாலையிடுவது கல்லிற்கா பெரியாருக்கா? பெரியாருக்கு. ஏன் என்றால் நாம் அதை கல்லாய் பார்க்கவில்லை, பெரியாராய் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இங்கே நோக்கம் எந்த இடத்தில் இருந்தாலும் மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது, எண்ண சக்தியை வளர்ப்பது. அந்த நல்ல எண்ணங்கள் அன்பை வளர்க்கும். அன்பு சக மனிதர்களிடம் இரக்கத்தையும் நட்பையும் சகிப்புத்தன்மையும் வளர்க்கும். ஏன் இந்த எடுத்துக்காட்டு? இங்கே இந்துக்கள் இறைவனை அவனின் அனைத்து படைப்புகளிலும் காண்கிறார்கள், உணர்கிறார்கள். அப்படின்னா அவங்க இறைவனை சர்ச்சுகளிலும் மசூதிகளிலும் குருத்வாராக்களிலும் புத்த ஜெயின் மடாலயங்களிலும் காண இயலுமா? கண்டிப்பாக. அதனால்தான் அவங்களால இந்த அனைத்து இடங்களுக்கும் எளிதில் சென்று வணங்க முடிகிறது. இறைவன் ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற பரந்த மனப்பான்மையில் மற்ற சமய இடங்களுக்கும்
விழாக்களுக்கும் மற்ற சமய மக்களிடமும் எளிதாக கலந்துவிட முடிகிறது. இந்து சமய வாழ்வியல் முறையை கடைபிடிப்பவர்கள் மருத்துவமனைகளுக்கு முன்னதாகவும் கல்விக்கூடங்களுக்கு முன்னதாகவும் அல்லது மரத்தடியில் கீழும் கல்லின் வடிவமாய் உள்ள இறைவனை வச்சு வழிபட்டு வராங்க. இது ஏன் உங்களுக்கு ஏளனமாக்கப்படுது? அனைத்து சமயங்களிலும் கல்லை நோக்கி தான் வழிபாட்டு முறை உள்ளது. காரணங்கள் வேறுபடலாம். அங்கே அவனுக்கு தொடர்பு கொள்ள ஒரு அடையாளம் தேவை. இப்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம், அந்த கல்லை போட்டு உடைச்சா உடையுமான்னு. உடையும். அது கடவுள் இல்லையாப்போ? அவன் எதை கும்பிடுறான்? அவன் அந்த கல்லின் வழியே தன்னுடைய இறை சிந்தனையை இறையுடன் இணைச்சி வேண்டிக்கிறான். உடலும் ஆன்மாவும் போன்றது. நீங்கள் உடலை என்ன வேண்டுமானாலும் செஞ்சிடலாம், ஆனால் ஆன்மாவை எதுவும் செய்ய முடியாது. அங்கே கல் உடைபட்டாலும் அவன் மூலமாக தொடர்பு கொண்ட இறை சிந்தனையை எக்காரணமும் அழிக்க முடியாது. அவன் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் இறைவனை வச்சு கும்பிடும்போது அவனுடைய மனித மன சிதறல்கள் குறைக்கப்பட்டு ஒரு நேர்கோடு போன்று ஒரு அலைக்கீற்றை உண்டாக்கும் போது அவனது மனதில் அன்பு, கருணை அனைத்தும் பெருக வழிவகுக்கிறது. இதனால் அவன் பாவ குரோத எண்ணங்களிலிருந்து தன்னை குறைத்து கொள்கின்றான், நல்வழியில் நடக்க முயற்சிக்கின்றான். இது உண்மை.